அம்னோ இளைஞர் தலைவர் டாக்டர் அக்மால் சலே மலாக்கா மாநில அரசின் செயற்குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு விளக்கம் அளித்துள்ளார். மாநில அரசில் பதவி இல்லாததால் நாடு முழுவதும் உள்ள அம்னோ இளைஞர் பிரிவுகளை நேரடியாக சந்தித்து வரவிருக்கும் பொது தேர்தலுக்கான தயாரிப்புகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். அம்னோ பொதுக்கூட்டத்தில் தனது நிறைவுரையில் பேசிய அக்மால், மாநில அரசு பொறுப்பு இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு அம்னோ இளைஞர் பிரிவையும் தனித்தனியாக ஆய்வு செய்து தேர்தல் தயாரிப்புகளை ஒழுங்குபடுத்த முடியும் என்றும், கடவுள் அருளால் அம்னோ மீண்டும் ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக மாறும் என்றும் கூறினார். கட்சியின் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக களம் காண புதிய தலைவர்களை உருவாக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். போட்டியாளர்களுக்கு எதிராக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட அக்மால் சலேக்களை உருவாக்குவேன் என்று அவர் கூறினார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி அக்மாலின் ராஜினாமா தேவையற்றது என்று விமர்சித்துள்ளார். டிஏபி கட்சியுடன் போராடுவது முழு நேர பணி அல்ல, அதற்காக மாநில அரசு பதவியை விலக வேண்டிய அவசியமும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மலாக்கா பரிசான் நேஷனல் தலைமையிலான அரசு என்பதால் அங்கு எக்ஸோ பதவியை விலகுவது பக்காத்தான் ஹரப்பான் தலைமையிலான அரசிலிருந்து விலகுவது போல் அரசியல் முக்கியத்துவம் பெறாது என்றும் புவாட் தெரிவித்தார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதே அரசியல் ரீதியாக அதிக முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன்பு மலாக்கா மாநிலத்தின் கிராமப்புற மேம்பாடு, விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை எக்ஸோ பதவியை அக்மால் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். அவரது ராஜினாமா அடுத்த வாரம் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபலமாக அறியப்படும் எலான் மஸ்கின் சமூக ஊடக தளமான எக்ஸ் தன்னுடைய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடான கிராக் மூலம் அநாகரிகமான படங்களை உருவாக்க அனுமதித்திருந்த சில பிராம்ப்டுகளை நீக்கி உள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். அநாகரிக உள்ளடக்கங்களை உருவாக்கும் அனைத்து செயல்பாடுகளும் இன்னும் முழுமையாக நிறுத்தப்படவில்லை என்று மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC கண்டறிந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தை எக்ஸ் நிறுவனத்துடன் நேரடியாக எடுத்துரைக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆன்லைன் தீங்கு என கருதப்படும் அநாகரிக உள்ளடக்கங்களை முழுமையாக தடுத்து கிராக் செயலியை சரியாக கட்டுப்படுத்தினால் அதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என்று ஃபோமி ஃபாஜில் தெரிவித்தார். தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் டத்தஸ்ரீ நஜீப் ரசாக்கின் விவகாரங்களில் நிம்மதி வேண்டி அம்னோ இளைஞர் பிரிவு சிறப்பு பிரார்த்தனை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. நஜீப் ஒரு நாள் டேவான் மெரிடேகாவிற்கு திரும்புவார் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே தெரிவித்துள்ளார். அம்னோவின் முன்னாள் தலைவரான நஜீப் கட்சிக்கும் நாட்டிற்கும் மகத்தான சேவையை செய்துள்ளார் என்றும், ஒரு காலத்தில் அம்னோ இளைஞர் பிரிவை வழிநடத்திய தலைவர்களின் பங்களிப்புகளை அவர்கள் கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருபோதும் மறக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இன்று சிறையில் அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. ஆனால் கட்சிக்கும் நாட்டிற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் மிக அதிகம் என்று சுட்டிக்காட்டினார். அதனால்தான் போஸ்கு நல்ல ஆரோக்கியத்தை பெறவும் அவரது அனைத்து விவகாரங்களும் எளிதாக்கப்படவும் கடவுள் விரும்பினால் எதிர்காலத்தில் நல்ல செய்தி கிடைக்கவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அம்னோவின் முன்னாள் இளைஞர் தலைவர் என்றும் அக்மால் சுட்டிக்காட்டினார். அம்னோ இளைஞர் பிரிவு கட்சியின் முதுகெலும்பாக தொடர்ந்து இருக்கும் என்றும், இனம், மதம் மற்றும் நாட்டை பாதுகாப்பதில் முன்னணியில் இருக்கும் என்றும், வரவிருக்கும் தேர்தல்களுக்கு தயாராகும் என்றும் அவர் கூறினார். டிசம்பர் 26 உலு கில்லானின் தமன் ஹில் வியூவில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் ஒரு பெட்டகத்தை திருடியதாக நம்பப்படும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதன் விளைவாக 2 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வீட்டின் பின்புற சமையல் அறை கதவு வலுக்கட்டாயமாக திறக்கப்பட்டதை கண்டுபிடித்த பின்னர் இச்சம்பவம் குறித்து அதே நாளில் மதியம் 12:15 மணிக்கு வீட்டின் பணியாளரால் புகார் அளிக்கப்பட்டதாக அம்பாங்ஜெயா காவல்துறை தலைவர் கைருல் அனுவார் காலிட் தெரிவித்தார். மேலும் ஆய்வு செய்ததில் பிரதான படுக்கை அறையில் இருந்து ஒரு பெட்டகம் காணாமல் போனது கண்டறியப்பட்டது என்றும், 2 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் கைருல் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 3 சந்தேக நபர்கள் பெட்டகத்தை எடுத்துச் செல்வதை காட்டும் வீடியோ குறித்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். புகார் பதிவு செய்யப்பட்ட பிறகு விசாரணைக்கு உதவுவதற்காக ஒரு பெண் உட்பட 6 வெளிநாட்டினரை போலீசார் கைது செய்ததாக அவர் கூறினார். இருப்பினும் விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றத்தில் ஈடுபடவில்லை என்று போலீசார் கண்டறிந்தனர். போலீசார் தற்போது 3 சந்தேக நபர்களையும் தேடி வருகின்றனர். அவர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர்.
மேலும் இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 457 கீழ் விசாரிக்கப்படுகிறது. சபாவின் சுக் பகுதி கம்போங் நொந்தோடான் அருகே ஜலான் தூலித் தொங்கோட் சாலையின் 67.7வது கிலோமீட்டரில் ஒரு ஆணின் அழுகிய நிலையில் உள்ள சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த புதன்கிழமை காலை 8:16 மணி அளவில் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் ஒருவர் சாலையோர சரிவில் சடலத்தை கண்டுபிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர் 45 வயதுடைய வெளிநாட்டு நபர் என்று ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கெனிங்காவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் யாம்பில் அனா கராய் கூறினார். சுமார் 3 மீட்டர் ஆழமுள்ள புதர் மண்டிய சரிவில் முழுமையாக உடை அணிந்த நிலையில் சடலம் கிடந்ததாக அவர் கூறினார். சம்பவ இடத்தில் போராட்டம் நடந்ததற்கான எந்த தடயமும் ஆயுதங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் இப்பகுதி அருகிலுள்ள குடியிருப்புகளில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிக ஒதுக்கமான இடம் என்றும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் சடலத்தின் இடுப்பு பையில் பிலிப்பைன்ஸ் நாணயம் மற்றும் மலேசிய காசுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பகட்ட கணிப்பின் அடிப்படையில் இறப்பு ஒரு வாரத்திற்கு முன்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொத்தகினபாலு குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் கொலை அல்லது தாக்குதல் காரணமாக இறப்பு நிகழவில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தற்போது திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.